அதே போல விஸ்வகர்மா கோரிக்கை கொடுத்துருக்கிறீங்க, அதுவும் நிறைவேற்றி தரப்படும். விஸ்வகர்மா கோரிக்கை கொடுத்துருக்கீங்க, நிறைவேற்றப்படும். இன்னும் பல சமூகம், பல அமைப்புகள் என்னிடத்துல கோரிக்கை கொடுத்துருக்கிறீங்க. அந்த அமைப்புகள் எல்லாம் உங்களை எல்லாம் அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே அழைக்கப்படும். உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடக்கப்படும். உங்களுக்கு என்ன தேவை என்பதை அதிமுக அரசு பூர்த்தி செய்யும், நிறைவேற்றி தரும். இன்னைக்கு கருப்பு கொடி வீடு பூரா கட்டுறாங்க. நான் வந்தேன் கோவையில், எங்கேயுமே கருப்பு கொடி இல்லை. எங்கேயும் நான் பார்த்துக்கிட்டே வந்தேன். எங்காச்சும் இங்கே கோவை மக்கள் உஷாரான மக்கள், விழிப்புணர்வு மக்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் தோல்வி பயம் வந்துட்டுது, தோல்வி ஜுரம் வந்துட்டுது. அதனால பாராளுமன்ற தொகுதி வரமுறை தமிழ்நாட்டுக்கு பாதிப்புன்னு திரு ஸ்டாலின் அவர்களே ஏற்கனவே உள்துறை அமைச்சர் சென்னைக்கு வந்த பொழுது, தமிழ்நாட்டுக்கு வந்தபோது, தமிழ்நாடு எந்த விதத்திலும் பாதிக்காது, பாராளுமன்ற தொகுதி வரமுறை தமிழகத்தில் எந்த விதத்திலும் பாதிக்காது தெளிவா சொல்லிட்டாங்க. இப்ப எதுக்கு கருப்புடி போராட்டம் தெரியுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. சாதாரண ஆள் இல்ல இருக்கிற முதலமைச்சர். இவருக்கு தெரியும் எப்படி இந்த பாராளுமன்ற வரமுறை செயல்படுத்தப்படும், முன்கூட்டியே தெரியும். ஏன்னா அங்கங்க கருப்பு கொடி காட்டினா இப்போ இவர் நினைக்கிற மாதிரி அறிவிச்சுட்டா, பாத்தியா நான் போராட்டம் பண்ணேன், மத்திய அரசு பணிஞ்சு போச்சு என்ன சொல்லுவாரு? இவர் கருப்பு கொடி ஊர் பூரா கட்டின பிறகு இவர் நினைக்கிறதுக்கு மேல நல்லது செய்ய போறாங்க. யாரு? திரு ஸ்டாலின் நினைப்பதற்கு மேலாக, அவருடைய கட்சி கூட்டணி தலைவர் நினைப்பதற்கு மேலாக அற்புதமாக இந்த பாராளுமன்ற தொகுதி வரமுறை செயல்படுத்துவாங்க. அப்ப என்ன சொல்லுவார் தெரியுமா? இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின், நான் கருப்பு கொடி வீடு புறம் தமிழகத்திலே கட்டிய காரணத்தினால் மத்திய அரசு பயந்து போய் நான் சொல்லுவதை ஆமோதித்து அதை நிறைவேற்றும் சொல்லுவார். பாருங்க, நாளைக்கு பத்திரிகையில் அப்படித்தான் வரும். நாளைக்கு டபுள் கே மாறுறாரு. அவரெல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர் தெளிவா இருக்கு. நம்முடைய மாநிலம் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களும் பாதிக்காத அளவுக்கு பாராளுமன்ற தொகுதி வரமுறை செயல்படுத்தப்படும் என்று உறுதி கொடுத்துட்டாங்க. உறுதிப்படி செயல்படுவாங்க. மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. ஆனா ஒரு ஆளுக்கு மட்டும் மகிழ்ச்சி இருக்காது. யாரு? ஸ்டாலினுக்கு. அவர் கண்ட கனவு பலிக்கலையே. அவர் கண்ட கனவு, அதுக்கு தான் இந்த கருப்பு கொடி போராட்டம். இந்த கருப்பு கொடி போராட்டத்தை கட்டி, இந்த கருப்பு கொடியெல்லாம் வீடு வீடா கட்ட சொல்லி யாருமே கட்டல. அது வேற விஷயம். அவங்களுக்கு எல்லாம் மக்களுக்கு தெரியும். ஸ்டாலின் கூட மக்களுக்கு நன்கா தெரியும். அதனால ஸ்டாலின் அவர் இப்படி கோரிக்கைலாம் நான் வச்சேன், இந்த கோரிக்கை நிறைவேற்றலைன்னா தமிழ்நாடு பதறும், தமிழ்நாடு பழைய முறை சந்திக்கினாரு. எங்க போய் சந்திக்கும்? திமுக ஆட்சி இருக்க வரைக்கும், அப்பா முதலமைச்சர் வரைக்கும் மதுரை மண்ணில் காலை வைக்கல. அண்ணா திமுக ஆட்சி வருது, மதுரைக்கே வந்தாரு. இவருடைய வீராவதி வீரெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆனா ஒன்று மட்டும் தெளிவாக சொல்றது, திரு ஸ்டாலின் அவர்களே, திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களே, நீங்க சொல்வதெல்லாம் தவறாக இருக்கும். ஆனால் மத்திய அரசு ஏற்கனவே உறுதிமொழி கொடுக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் எந்த விதத்திலும் பாதிக்காத அளவுக்கு பாராளுமன்ற தொகுதி வரமுறை சிறப்பாக செயல்படும். மக்கள் மகிழ்ச்சி தரபடி செயல்படுத்தப்படும். அப்புறம் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு பண்றாங்க. அதுதான் பிரச்சனை. பெண்களுக்கு 33% ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதை நடைமுறைப்படுத்துறாங்க. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு தடுக்கிறதுக்கு தன வேலை பண்றார் ஸ்டாலின். ஆக இன்றைக்கு பெண்கள் மத்தியில் நல்ல பேர் வந்துடும் மத்திய அரசாங்கத்துக்கு. அதற்காக இப்படிப்பட்ட கருப்பு கொடி வீடுதோறும் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு தவறான செய்தி சொல்லுங்க. அது யாரும் நம்ப வேண்டாம். இன்னொரு பெரிய மனுஷன் சொல்லியிருக்கார், சிதம்பரம் எடப்பாடி பழனிசாமி சொல்லி அதிர்ச்சி அடிக்குதுன்னு. எப்ப நடந்ததுதானே சொல்ல முடியும்? மத்தியில் யார் ஆட்சி இருக்கிறா? பாரதிய ஜனதா தானே ஆட்சி இருக்குது. மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர் சொல்றேன்னு சொன்னா வேற யாரு சொல்றது? சிதம்பரம் சொன்னே சொல்ல முடியும். நான் திரு சிதம்பரம் சொன்னார்னே சொல்ல முடியும். மத்தியில் இருக்கிற உள்துறை அமைச்சர் சொன்னாருன்னு சொன்னா அது எப்படி எடப்பாடி பழனிசாமி சொல்றான்னா? நீ 15 வருஷம், எத்தனை வருஷம் மத்தியில் மந்திரியா இருந்த, எத்தனை வருஷம் இந்த தமிழ் மண்ணில் பிறந்து உள்துறை மந்திரியா இருந்தீங்க, அப்புறம் பைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தீங்க, என்ன கொண்டாந்தீங்க தமிழ்நாட்டு? கொண்டாந்தாரா? இவர் பேசுறது தகுதி இருக்குதா? தகுதி இருக்குதா? தமிழ்நாட்டு மண்ணில் பிறந்து பல ஆண்டுகளாக
தமிழ்நாட்டு மக்களுடைய ஓட்டுகளை வாங்கி மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே அமர்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் கொடுக்கல, திட்டத்தையும் கொடுக்கல. நீங்க பேசுறதுக்கு என்ன யோக்கியம் இருக்குது? சிதம்பரம் அவர்களே, எங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. இப்படி மக்களை பற்றி கவலைப்படல, தமிழ்நாட்டை பத்தி கவலைப்படல, இருக்கின்ற பதவியை சுகமா அனுபவிக்கணும். ஓட்டு போட்ட மக்களை பத்தி திரு சிதம்பரமும் கவலைப்பட மாட்டாரு, இன்றைக்கு இருக்க முதலமைச்சரும் கவலைப்பட மாட்டார். இன்னொன்னையும் சொல்றேன், இன்றைக்கு திமுகவில் கூட்டணியில் 39 பேர் வெற்றி பெற்று போயிருக்காங்க. எவ்வளவு பேர்? திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த 39 பேர். இவர்கள் போய் எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தல் 24 முடிஞ்சதில்ல, 25 அதுக்கு முந்தையும் 19 ஜெயிச்சாங்கல்ல. ஏதாவது தமிழ்நாட்டு மக்கள் குரல் கொடுத்தாங்களா? அங்கெல்லாம் பெஞ்ச தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ போறது ஒன்று தான், போகாது ஒன்று. உங்களுக்கு ஓட்டு மக்கள்லாம் ஓட்டு போடுறது வேஸ்ட். உண்மைதானே? என்ன போய் தமிழ்நாட்டு மக்களுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து அழுத்தம் கொடுத்து பெற்றுக்கிறீங்க? இதே அண்ணா திமுக இருந்தது, காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. அந்த காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தபோது நாம பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சிருந்தோம். அந்த காலகட்டத்தில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மத்திய அரசு வெளியிடுவதிலே காபதாம் செஞ்சது. உடனடியாக நாம் பல முறை கோரிக்கை வச்சோம். அப்ப மத்திய அரசு காலதாமம் செய்த காரணத்தில் தமிழ்நாடு மக்கள் விவசாயிகள் போராட தயாரானாங்க. அவருடைய கோரிக்கை வச்சாங்க, நீங்க மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். உடனே மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து 22 நாட்கள் நம்முடைய 37 நாடாளுமன்றத்தையே ஒத்தி வச்சோம். 22 நாட்கள்ங்க. இந்திய திருநாட்டுடைய சரித்திரத்தில் ஒரு கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டின் உரிமைக்காக, விவசாய உரிமைக்காக 22 நாட்கள் ஓட்டு போட்ட மக்களுடைய குரலை நாடாளுமன்றத்தில் ஒழிச்சு 22 நாட்கள் நாங்கள் நாடாளுமன்றத்தை ஒத்தி வச்சோம்ல, கூட்டணியில் இருந்துக்கிட்டு. இன்றைய தினம் நீட்டுன்னு சொல்றீங்க. நீட்டு யார் கொண்டாந்தது? காங்கிரஸும் திமுக தான் கொண்டாந்தது. 2019 டிசம்பரில் மத்தியில் காங்கிரஸ் ஆச்சு. திமுக இருக்கிற காந்தி செல்வன் சுகாதாரத்துறை இணையமைச்சர். அப்பதான் நீட்டை கொண்டாந்தீங்க. கொண்டாந்ததும் அவர் தான், எதுக்குறதும் அவர் தான். யாரு கொண்டாந்தது, எதுக்குறதோ எப்படி பாருங்க, டபுள் கேம் ஆடுறாங்க. இதை பத்தி ஏதாவது நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து ஒத்தி வச்சிருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு நாடாளுமன்றத்தில் 39 பேர் நீங்க எதுக்கு இருக்கிறீங்க? தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராட்டிங்களா? தமிழ்நாட்டுடைய திட்டங்கள் பெறுவதற்கு போராடினீங்களா? தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளை பெறுவதற்கு போராடினீங்களா? எதுவுமே இல்லை. ஆக இதையெல்லாம் ஒரு பில்டப். இன்றைக்கு இருக்க இந்த முதலமைச்சர் பில்டப் கொடுத்துட்டு வருகின்ற தேர்தலில் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்கு தந்திரமாக எடுக்கின்ற நாடகம் மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோட சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இங்கே கூட கோவையில் விமான நிலையத்துக்கு அருகில் ஒரு ஆண் நண்பரும் பெண்ணும் பேசிட்டு இருக்கும்போது மாணவிகள் இன்றைக்கு 2-3 பேர் அவர்களை கற்பழித்து பாலியல் சீண்டல் செய்து அவர் வழக்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்குது. நேற்று தினம் மிஞ்சூரில் ஒரு பெண்ணை, கல்லூரியில் படிக்கின்ற பெண்ணை அத்துமீறி வீட்டுக்குள்ளே பூந்து கஞ்சா போதை ஆசாமிகள் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு வெட்டி ஆஸ்பத்திரியில் இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இன்றைக்கு தமிழகத்தில்